என்னம்மா இது? ஏம்மா திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றீங்க? ஏற்கனவே நான் சித்தப்பா எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஏதோ கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்க, பால் பழம் கொடுத்து அமிச்சிங்க, அதோட விட்டுற வேண்டியதானே? அப்புறம் இங்கே வந்து டேரா போடுறதுன்னா என்ன அர்த்தம்? பத்தாவதுக்கு நித்யா வர சித்தப்பா தான் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் சித்தப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். முதல்ல நீங்க அவங்கள இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. இந்த நிலைமையில எப்படிப்பா? எப்படின்னா போய் தான் ஆகணும். தாலி கட்டி முடிஞ்சு இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல. 2 வீட்லயும் அவங்கள ஏத்துக்கல. அந்த தம்பி கால் ஒடிஞ்சு கிடக்குது. ஆஸ்பத்திரியில வேற பெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில அவங்க எங்கப்பா போவாங்க? எங்கேயாவது போட்டோம். அவங்களால மதி கோச்சிட்டு போயிட்டா. சித்தப்பா வேற அவமானப்பட்டு நிக்கிறாரு. இதெல்லாம் ஏமா நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க? அவங்க என்ன நிரந்தரமா இங்கேவா இருந்துட்டு போறாங்க? கொஞ்ச நல்ல கால் சரியானதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடை பார்த்து கொடுத்துட்டு அவங்களே போயிட்டு போறாங்க. எனக்கு என்னவோ இது சரின்னு படலமா. இதால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ. சுந்தரி, பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்லு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சரி. சுந்தரி, அந்த டவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சிட்டேன். நான் மேல போயிட்டு இப்போ வந்துடுறேன். சரிம்மா. மதி, வாமா. எப்போ வந்த? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நீ பாட்டு கோச்சிக்கிட்டு ராத்திரி கிளம்பி போயிட்ட. ராத்திரிலாம் ஒரு பயமா இருந்துச்சுமா. உன் மாமியார் வீட்டுல உன் மேல கோவமா இருந்தாங்களே, எல்லாம் சரியாயிடுச்சுல? மதி, டோக்கன் கொடுங்கம்மா. உங்களை தான்மா கேக்குறேன். டோக்கன் கொடுங்கம்மா. உட்காருங்க. மதி, என்ன மதி, ஏன் அம்மா கிட்ட பேச மாட்டியா? நான் இங்க பேஷண்ட், நீ இங்க வேலை பாக்குற, அவ்வளவுதான். டோக்கன் கொடுத்துட்டல, கிளம்பு. ஹே மதி, எப்போ வந்த? உட்காரு உட்காரு உட்காரு. நீங்க போங்கம்மா. சில்லறை இல்லையம்மா? என்கிட்டயும் சில்லறை இல்லையம்மா. சரி, உட்காருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வா மதி, வா உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட். ஒழுங்கா சாப்பிடுறியா? திரும்பி உட்காரு. திரும்பி உட்காரு. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்மா. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே?
வாந்தி தான் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். டேப்லெட்ஸ் எழுதி தரேன், ரெகுலரா எடுத்துக்கோ. ஃப்ரூட்ஸ், கீரைன்னு ஹெல்தியான ஆகாரமா எடுத்துக்கோ. என்ன? என்னம்மா இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் பயப்பட தேவையில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. மதி நல்லா இருக்கேல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன இப்பதான் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன மதி, என்னாச்சு? இத்தனை நாளா நாங்க தான் டாக்டர் தப்பு பண்ணோம். அதை நினைச்சு வருத்தமும் பட்டுட்டோம். ஆனா இப்போ தப்பு எங்க யார் பேர்லயும் இல்ல. இவங்க பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் சரியானு நீங்களே கேளுங்க. வரேன் டாக்டர். ம், அம்மா அவளை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேம்மா. ம், ம். மதி என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறியம்மா. அந்த மாதிரி நீ நடந்துக்கலையே. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? என் மாமியார் வீட்ல என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்களே பரவாயில்ல, அந்த வீட்லயே வாழ்ந்துடலான்னு நினைக்க வச்சுட்டியம்மா நீ. அதான் புதுசா மருமகெல்லாம் கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பத்தி அது கவலைப்படுற? பாவம் மதி, அந்த பையனுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. யார பத்தி என்கிட்ட பேசாத மதி. தனியாவ போற? இருமா, நாட்டும் பிடிச்சிட்டு வரேன். தனியா வந்து எனக்கு தனியா போக தெரியாதா? யாரையுமே நம்பி வாழக்கூடாதுங்கிறது தான் நான் கத்துக்கிட்ட பாடம். இனிமே என் வாழ்க்கையில நானும் என் குழந்தையும் மட்டும்தான். எங்களை நாங்க எப்படியோ பாத்துக்கிறோம். யார் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை. என்னங்க சாப்பிட வரீங்களா? போ, அப்புறம் சாப்பிட்றேன். கடை ஆளுங்க வந்திருக்காங்கங்க. ம், வாங்கப்பா. சார் நைட் லோடு வருது, கடையை திறக்கணும். அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சாய் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கடையை திறந்து என்னையா பண்ண போறீங்க? எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தி விடுங்க. இனிமே எந்த மூஞ்ச வச்சுட்டு கடையில் உட்காந்து வியாபாரம் பார்க்க முடியும்? எத்தனை பேருக்கு நான் பஞ்சாயத்து பண்ணியிருப்பேன். அவெல்லாம் என்னை பார்த்து சிரிக்க மாட்டான். அப்பா கொஞ்சம் கோவமா இருக்காரு, வாங்க நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போறீங்க? ஹலோ, சொல்லு. என்னது? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த பையனி நம்ம பொண்ணையும் எங்க அண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களா? தப்பெல்லாம் நம்ம மேல தாங்க. ஆரம்பத்திலேயே அந்த சுந்தரிய வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா நம்ம மேல ஒரு பயம் இருந்திருக்கும். நீங்க தான் அவ கால்லே விழ போறீங்களே, அப்புறம் எப்படி பயப்படுவா? இந்த பார், நானே நொந்து போயிருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி என்ன சாகடிக்காத. உங்களை மட்டும் தனியா சொல்லலங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிற அந்த வேலைக்காரி தெளிவா திட்டம் போட்டு ஒவ்வொரு காயா நகர்த்தி நம்மள ஜெயிச்சுட்டே இருக்கா. நாம கோவப்பட்டு வீராவேசமா பேசி இந்த நிலைமையில இருக்கும். பாதிப்பு என்னமோ நமக்கு மட்டும்தான். இங்க பாருங்க, உங்க சங்கம், ஆளு, அம்பு, சேனை இதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. நீங்களே நேரா போங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் அந்த பையன் உட்பட 4 சாத்து சாத்தி என் பொண்ணை இழுத்துட்டு வாங்க. ஏய், நாம பொண்ணை பத்து வச்சிருக்கோம். அவங்க போய் அடிதடி பண்ணி சும்மா தாம் தும்லாம் குதிக்க முடியாது. அந்த பையன்கிட்ட இருந்து நம்ம பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு வர்றது எப்படிங்கறது எனக்கு தெரியும். சொல்லாதீங்க, செய்யுங்க. செய்யத்தான் போறேன். என் பொண்ணை கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்ல, இத்தனைக்கும் காரணமான எங்க அண்ணிய ஒரு கை பார்க்க தான் போறேன். வர்ராஜ், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணது போதுண்டா. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ. அப்ப நீ போயிட்டு வாடா, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். சரி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சித்தப்பா வாங்க சித்தப்பா.
உட்காருங்க சித்தப்பா. வணக்கம்ப்பா. இருக்கட்டும்பா. என்ன சித்தப்பா என்னாச்சு? ஏன்பா உங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? நான் உங்களுக்கு என்னப்பா பாவம் பண்ணேன்? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சதை தவிர நான் வேற எந்த பாவமும் பண்ணலையேப்பா. என்னை ஏன் இப்படி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க? அவங்களுக்கு என் மேல கோவம்னா என்ன காரி துப்பட்டும் செருப்பால் அடிக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். என் பொண்ணு வாழ்க்கையில ஏன்பா விளையாடுறாங்க? ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், அவ கல்யாணத்தை கூட என்ன பார்க்க விடாம பண்ணிட்டாங்களேப்பா. நித்யாக்கு எவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து ஒரு திருவிழா மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ண. நான் கோடீஸ்வர சம்பந்தம் பேசி வச்சிருந்தா அவளை வேணும்னே கூட்டிட்டு போய் வீம்புக்கு அந்த பாபு பையில கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களேப்பா. இப்ப என்னடானா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு கொம்பு செய்வி விடுறாங்களே. அவனை வச்சு என்ன மடக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, எனக்கு புரியலப்பா. நித்யா இந்த பையன் தான் வேணும்னு முன்கூட்டியே சொல்லி இருந்தா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நானே அவங்க கூட சேர்த்து வச்சிருப்பேனேப்பா. இன்னைக்கு உங்க அம்மாக்காகவோ உன் சித்திக்காகவோ இல்ல ஏன் ஈகோக்காகவோ நித்யா வாழ்க்கையை பலி கொடுத்துட முடியாதுப்பா. அது என்னப்பா பணம் காசு? நித்யாவுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இறங்கி வர நான் தயாரா இருக்கேன்ப்பா. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதெல்லாம் மாத்துறதுக்கு நாம யாரு? நித்யாவுக்கு பாபு தான் புருஷன்னு கடவுள் அவன் தலையில எழுதி வச்சுட்டான் போல இருக்கு. அதனால நித்யாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா. நீ என்ன நினைக்கிற? சித்தப்பா என்ன ஏன் கிட்ட போய் இதெல்லாம்? இல்லப்பா, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறத சஞ்சய் கிட்ட சொன்னேன். உங்க மனசுக்கு சரின்னு பண்றதை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டான். அதே நேரத்தில் உங்ககிட்டையும் கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுல்ல. ஏன்னா நித்யா ஜாதி மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு நீங்களே என்ன தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. நீ சரின்னு சொல்லு, கூப்பிட்டு போறேன். இல்லைன்னா விட்டுறலாம்ப்பா. என்ன சித்தப்பா, நித்யாவை நீங்க கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடலாம். நான் வந்து நித்யாவை கூப்பிட்டேன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அப்பா முகத்துல எப்படி முடிக்கிறது நித்யா யோசிப்பா. அப்பா எதையும் மனசுல வச்சுக்கல, உடனே கிளம்பிவான்னு நீதான்ப்பா நித்யாவை கூட்டிட்டு வரணும். நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கல்ல சித்தப்பா, கண்டிப்பா நானே கூட்டிட்டு வந்துடுறேன். அது தம்பி தப்பா நினைச்சுக்காத. நித்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு மட்டும்தான்ப்பா சம்மதம். சித்தி ரொம்ப கோவத்துல இருக்கா, அவ மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா? நம்மள மாதிரி அவளுக்கு பக்குவம் இல்லைல்ல. நித்யாவையே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றவகிட்ட அந்த பையனை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? முதல்ல நித்யாவை கூட்டிட்டு போவோம், அப்புறம் அவ மூலமா உன் சித்தி மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டுக்கலாம். என்னப்பா சொல்ற? சரிங்க சித்தப்பா. லேட் பண்ணிடாதப்பா, முடிஞ்சா இன்னைக்கே கூட்டிட்டு வந்துடுறேன். நிச்சயமா சித்தப்பா. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க சித்தப்பா. பாத்துக்கடா, நான் வந்துடுறேன். சரிடா. கொஞ்சம் அசந்தா காசு தட்டி பறிக்கிறதுல குறியா இருக்கிறானுங்க. மதி, ஏ மதி, ஒரு தட்டும் பூ கட்டுற நூலை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் அத்தை. ஏய், உன்ன என்னடி பண்ற? சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன் அத்தை. என்னங்க அத்தை? கொண்டா, உட்காரு. பரவாயில்ல அத்தை. நானும் நேத்துல இருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நேரம் தான் ஒளியில. அத்தை சொல்லுங்க அத்தை. ஆமா, உங்க ஆத்தாவுக்கு அந்த பாபு பையன் மேல அப்படி என்ன கரிசனம்? என்னடி அம்மா இது ஊர்ல இல்லாத அநியாயமா இருக்கு? பெத்த மகளை விட அவ லவ் பண்ண பையன்தான் முக்கியம்னு சொன்னா எப்படி? எதுக்கு உங்க அம்மாக்கு இந்த வேலை? உங்க சித்தப்பா வேற பயங்கரமான காட்டான், அவன் சும்மா விட மாட்டானே.
யார் எப்படி போனாலும் நமக்கு என்ன அத்தை? இனிமே அந்த குடும்பத்தை பத்தி அங்க இருக்கிறவங்கள பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. இதெல்லாம் நீ நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன் அத்தை. உட்காரு. பரவாயில்ல. அட உட்காரு. நான் கூட இத்தனை நாளா உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் தெரியுது எல்லா தப்புக்கும் உங்க அம்மா தான் காரணம்னு. நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். உங்க அம்மா 1க்கு 2 பொண்ணை பெத்தவங்க. அவங்களுக்கு அறிவு வேண்டாம்? ஒருத்தர் வீட்டு பொண்ணை அவங்களுக்கே தெரியாம கூட்டிட்டு போய் இன்னொருத்தர் கட்டி வைக்கிறதுனா இது என்ன நியாயம்? நீ ஏன் சொல்லு. என்னதான் உங்க சித்தப்பா வீட்டு மேல உங்க அம்மா கோவம் இருக்கட்டுமே, அதுக்காக இப்படியா? அந்த பாபு பையனால நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நின்னல, அத கூட மறந்துட்டு அவனையே உன் தங்கச்சி கட்டி வச்சா என்னம்மா அர்த்தம்? அப்போ உன்னோட அவமானத்தை விட கொழுந்தனார பழி வாங்கணுங்கிற வெறிதான் உங்க அம்மாவுக்கு இருக்கு.